வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்காகவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ சாப்பிட்றாப்புல ஒரு லெமன் அவலக்கி. இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளால போகலாம். ஒரு குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி லெமன் அவலக்கி. 2 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில், எண்ணெய் சூடாகவும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். ஒரு 5 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடுகு ஜீரகம் பொரிஞ்ச உடனே உளுந்தம் பருப்பு, கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் செவக்கட்டும். உளுந்தம் பருப்பும் கடலை பருப்பும் கொஞ்சம் கலர் வர ஆரம்பிச்சாச்சு. சின்ன வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, வறுத்த வேர்க்கடலை. பச்சை வேர்க்கடலை நீங்கள் போடுறதா இருந்தால் உளுந்தம்பருப்பு தாளிக்கச்சிலே போட்டுருங்க. இது வறுத்த வேர்க்கடலைங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக போடுறேன். நல்லா வதக்கி எடுத்துடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே டக்குனு செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி. லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. வந்த உடனே கண்டிப்பாக பசி. நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா டக்குனு காலியாகிடும். உப்பு காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு போட்டிருக்கேன். நான் 2 வரமிளகாயும் 1 பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். காரம் என்ன கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன கொஞ்சம் போட்டுக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் ரொம்ப பொடியாட்டு கட் பண்ணி போடாதுங்க பச்சை மிளகாயெல்லாம். இதே மாதிரி நீளமாக நீங்கள் கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அவங்க எடுத்து ஈஸியாக வச்சுருவாங்க. இது எண்ணெயில் நல்லா வதங்கி இந்த எல்லா பருப்பும் சேர்ந்து சாப்பிடத்துல வாசம் நல்லாயிருக்கும். பெருங்காயம் நான் எப்போவுமே வறுத்து பொடிச்சு டப்பாவில் போட்டு வச்சுருக்கிறதுனால நான் லேட்டாக சேர்க்குறேன். இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துருங்க. இப்போது இது வரப்பட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். நம்ம அவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுச்சு. இந்த ஈரப்பதத்துலேயே உப்பு எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். எடுத்து வச்சிருக்கிற லெமன் விதையெல்லாம் எடுத்துட்டு போட்டுருங்க. இதை கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு 3-4 வாட்டி அவலை வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு இப்படி வச்சிங்க அப்படின்னா நல்லா உதிர்ந்து சாஃப்டாக கிடைக்கும். இதை போட்டு கிளறிட வேண்டியதான். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த தாளிப்பை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா வந்த உடனே அவலை மிக்ஸ் பண்ணி டக்குனி கொடுத்துடலாம். லெமன் அவலக்கி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். ரொம்பவும் ஒரு டேஸ்டான லெமன் அவலக்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம். நம்மளோட ரொம்ப ஒரு டேஸ்டான லெமன் அவலக்கி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.